மை ஹீரோ அகாடமியில் ஷிகராக்கியை வந்து டிஃபீட் பண்ணுறதுக்கு மேஜர் ரீசனாக இருக்க போகிறது வந்து ஸ்டார் அண்ட் ஸ்ட்ரிப்போட ஃபைட்டு தானா. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, ஷிகராக்கியும் வந்து ஸ்டாருக்கும் வந்து ஃபைட் நடக்குங்க. அந்த சீனில் வந்து ஸ்டாருக்கு வந்து ஒரு பவர் இருக்கும், என்னென்னா வந்து நியூ ஆர்டர் அப்படின்ற மாதிரி ஒரு பவர் கொடுத்துருப்பாங்க. ஷிகராக்கி வந்து ஸ்டாரை வந்து டிகே பண்ணி சாகடிச்சிருந்தாலும் டிகே ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அவளோட குவிக் மூலமாக வந்து ஷிகராக்கி கிட்ட வந்து நிறைய குறுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குறுக்கெல்லாம் வந்து எரேஸ் பண்ணிவிடுவாங்க நியூ ஆர்டரை வச்சு. அப்போ நடந்த ஒரு விஷயம் தாங்க இப்போ வந்து டெக்குக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஆக்சுவலாக ஷிகராக்கியோட கிராண்ட் மதர் அவங்களே வந்து ஷிகராக்கியை வந்து சாகடிச்சிருன்னு சொல்லும் போதும் டெக்கு வந்து நான் இல்லை, அவனுக்குள்ளேயும் வந்து ஒரு மனிதநேயம் இருக்குது, அவனை வந்து நான் எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கு சொல்லுவாங்க. ஸ்டாரோட டேமேஜ் வந்து ஷிகராக்கியை வந்து ரொம்ப வந்து அஃபெக்ட் பண்ணாலும் அவர் வந்து ஃபுல்லாக ஹீல் ஆகிடுவாருங்க. ஆனால் அவரோட மைண்டுன்னு ஒரு மைண்ட் செட்டுன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த போர்ஷனில் வந்து சின்ன ஒரு பிளவு இருக்குங்க. அதுதான் வந்து உண்மையான ஷிகராக்கியையும் இப்போ இருக்கிற ஷிகராக்கியையும் கனெக்ட் பண்ணுற இடங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோடில் வந்து 1 for All இருக்கிற எல்லா ப்ரீவியஸ் யூசர்ஸும் வந்து அதை வந்து டார்கெட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஷிகராக்கி உண்மையான ஷிகராக்கியை வந்து வெளில கொண்டு வர போகிறாங்கன்றது தாங்க எனக்கு தெரிஞ்சு நடக்க போகுது. அதுவும் இல்லாமல் டெக்கு வந்து ஷிகராக்கியை வந்து சாகடிக்கணும்னு நினைக்கலங்க. அவர் வந்து அவரோட உண்மையான தன்மையை வந்து வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக தான் இவ்வளோ நேரமும் வந்து சண்டை போட்டுட்ருக்காருங்க.